ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஒரே ஒரு அப்பளம் தான் இருக்குது. அதனால் எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் அப்படியே கல்லில் போட்டு சுட்டு எடுக்க போகிறேன். அதை தான் பார்க்க போகிறீங்க. நல்லா சூடை ஏறிட்டுருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே போட்டு சுட்டு எடுத்துருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொரியல் தெரியுதா? நல்லா உப்ப ஆரம்பிக்குது, நல்லா உப்பி வருது பாருங்கள். எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்ப்போம். நேரம் எண்ணெயை காஞ்சிருந்துருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா சுட்டு சாப்பிட்றது நல்லா இருக்குமா, எண்ணெயில் போட்டு சாப்பிட்றது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி தான் சரி இந்த ஒன்றை சுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுச்சு. நான் அதனால் சுட்டுட்ருக்கேன். கருகிட மாட்டிருக்கேன் சுடுறதுக்குள்ளே, அதனால் சிம்மில் வச்சிடலாம். அதுக்கு நெருப்புலேயே போட்டு வாட்டிடலாம் போல். நல்லா சுட்டுட்ருக்கு. நெருப்பில் போட்ட உடனே நல்லா சுட்டுருச்சு. எந்த அளவுக்கு வந்துருக்குது பாருங்கள். நெருப்பில் போட்ட உடனே முட்டை நம்ம பொரிச்சிக்கலாம். அது சக்ஸஸ் ஆகலை. ஓகே, இதை நம்ம வேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, முட்டை பொரித்து சாப்பிட்டுக்கலாம். முட்டை ஊற்றியாச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, பேப்பர் பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் பொரிச்சிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு கலக்குன்னு கலக்கிட வேண்டியதுதான். வாசம் நல்லா கமன்னு வருது. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் கூட ஆகலை இந்த முட்டை பொரிக்கிறதுக்கு. அவ்வளோதான், முட்டை பொரிச்சாச்சு. இனிமேல் சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். சாப்பாடு போட்டாச்சு. தயிர் சாதம், அதை முட்டை பொரியல் பண்ணதை வச்சாச்சு. இன்னும் சாப்பிட வேண்டியதான். அப்படியே செம்ம டேஸ்ட்டாக அப்படியே அள்ளி இதில் கொஞ்சம் அள்ளி அப்படியே உருட்டி வாயில் போட்டலாம். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு சூப்பராக இருக்குது. காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.